சொந்த தொகுதியிலே படுதோல்வியை சந்திக்கும் ஓபிஎஸ் நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது அப்படின்னே கூட சொல்லும். அப்படி அசைத்து ஆட்டி பார்க்க நினைத்த நபர்கள் எல்லாம் தற்சமயம் காணாமலே போய்விட்டார்கள். அரசியலை பொறுத்த வரைக்குமே அவர்கள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் அனாதையாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக நிறைய நபர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய சொந்த தொகுதியிலே ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்க வேண்டும் என திமுக புதிதாக ஒரு திட்டம் போட்டு இருக்கிறதா. போடி தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும் என்று முதல்வரின் கனவு பலிக்காது என முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். தேனி மாவட்டத்திலிருந்து சென்னை செல்வதற்காக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மதுரை விமான வந்திருக்கிறார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாக பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை வெற்றி பெறும் என ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகளும் வந்திருந்தது. தற்போது நடந்திருக்கிறது சொல்லியிருக்கிறார். மேகதட்டு அணையை பற்றி விரிவான அறிக்கை குறித்து ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தேன். ஆனாலும் அது பற்றி தமிழக அரசு தனியாக ஆய்வு செய்யவில்லை. 2026 போடி சட்டமன்ற தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும் என்ற தமிழக முதல்வரின் மு க ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் பலிக்கப் போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். மறுபடியும் அந்த நான் தான் வெற்றி பெறப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நமது ஓபிஎஸ் அதிரடியாக பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் போடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இந்த முறை ஆதரவுகள் சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 2020 சட்டமன்ற தேர்தலின் போதே நமது தங்க தமிழ்ச்செல்வன் தான் வெற்றி பெறப் போகிறார் என அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. ஆனால் இறுதி நிலையில் தான் ஓபிஎஸ் வெற்றி விட்டார் என அறிவிப்பு வந்து அதுவும் அந்த அறிவிப்புமே மிக தாமதமாக, அதாவது மிக பிரச்சனைகளுக்கு அப்புறம் தாமதமாகத்தான் அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்ப 2026 சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் போடி நாயக்கனூர் தொகுதியிலே ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டேதான் போகிறது. அதை பார்த்ததால் தான் திமுக அந்த தொகுதியை தன் வசப்படுத்தி விட வேண்டும் என தற்சமயம் அதற்குரிய வேலைப்பாடுகளில் திமுக மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறதாம். ஆனால் அதிமுக அதற்கு மேல் ஒருபடி போய் ஓபிஎஸ்ஐ 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலே தோல்வியை தழுவ வைக்க வேண்டும். அதாவது நம்ம அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தே ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டி போட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அதன் காரண இலை சின்னத்தை எதிர்த்து அதிமுக அழிக்க வேண்டும். அதிமுக இருந்து கொண்டே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் காட்ட வேண்டும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. போடி நாயக்கமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுக இருக்கக்கூடிய யார் யார் இருக்கிறார்கள், அதே போல ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை போல தன் பக்கம் இழுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக அதிரடியான உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை உங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். அதுலயும் கூடுதலாக ஓபிஎஸ் 2026 வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.